Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரேம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியினுடைய 40 தொகுதிகள், இந்த 40 மக்களவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே சென்னை மண்டலம் பற்றி பார்த்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டலம். ரொம்ப முக்கியமான ஒரு மண்டலமாக தான் இந்த மண்டலத்தை பார்க்க முடியுது. வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள், அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் களத்தில் ஏற்படுத்தியிருக்க தாக்கம், அது மக்கள் மத்தியில் எப்படி போயிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜூனியர் விகடனுடைய தலைமை நிருபர் லோகேஸ்வரன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். வடக்கு மண்டலத்தில் நம்ம முதல்ல பார்க்க போகிற தொகுதியே ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும். வேலூர் தொகுதி. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய கதிரானந்த் தான் அங்கே வேட்பாளராக இருக்கிறாரு. திமுக பொதுச் செயலாளர் அவருடைய பையனே அங்கே களமிறங்கியிருக்கார், மீண்டும் களமிறங்கியிருக்கார். சிட்டிங் எம்பியும் அவர் தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பசுபதி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. பாஜக அவங்களுடைய கூட்டணி கட்சியின் மூலமாட்டு ஒரு வேட்பாளர், ஆனால் அவங்க வந்து தாமரை சின்னத்திலே நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஏசி சண்முகம் மீண்டும் களமிறங்கியிருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் இங்கே மகேஷ் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்க. லோகேஷ், வேலூர் களம் எந்த மாதிரி இருக்கு? ஏன் அப்படின்னா கடந்த முறையே கதிரானந்த் வந்து ஒரு கடுமையான போட்டியில ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல தான் வந்து கதிரானந்த் வெற்றி பெற்றாரு. இந்த முறை வேலூர் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கதிரானந்த் வந்து இந்த முறை 2வது முறையா வந்துட்டு போட்டிடுறாரு, களத்துக்கு வராரு. கடந்த முறை வந்துட்டு தோல்விக்கு மிக நெருக்கமான பக்கத்துல தான் போயிட்டு அவர் வந்து வெற்றியை சந்திச்சாரு. அந்த தேர்தல் அப்போ வந்துட்டு புதிய நீதி கட்சி தலைவர் வந்து ஏசி சண்முகம் அதிமுகவோடு வந்துட்டு கூட்டணி வச்சிருந்தாரு. அதனால இரட்டை இலட்சணத்துல வந்து போட்டிட்டு இருந்தனால ஒரு கடும் போட்டி வந்து ஏற்பட்டிருந்தது. இந்த முறை வந்துட்டு பாஜக கூட்டணியில அவர் போட்டியிடுறதும் தாமரை சின்னத்துல களம் காண்றதும் வந்துட்டு ஒரு சாதகமா கதிரானந்த் கருதப்படலாம். அதே போல கடந்த 5 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கதிரானந்த் வந்து தொகுதிக்கு பெருசா எதையும் செய்யல. அது ஒரு பெரிய ஒரு அதிருப்தியாவும் களத்துக்குள்ள நிலவிட்டு இருக்கு. இதை தாண்டி பார்க்கும்போது திமுகவினர் மத்தியிலும் கூட வந்துட்டு கதிரானந்துக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. ஏன்னா கட்சியினர் மத்தியிலும் ஒரு ஆரவாரம் இல்லாம ஒரு பிரச்சார காலத்திலையும் வந்துட்டு ஒரு சோர்வு காணப்படுது. அதை வந்துட்டு சரி செய்யறதுக்காக கட்சியோட பொதுச் செயலாளரும் அவருடைய தந்தையுமான துரைமுருகன் வந்துட்டு களத்துல வந்துட்டு வேகமா இருக்காரு. இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கதிரானந்த் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு களத்துல ஒரு முந்திரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, போட்டி கடந்த முறை மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான வின்னா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கடந்த முறை மாதிரி இருக்கக்கூடிய அதே பரபரப்பு, கடைசி கட்டம் வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, பிளஸ் வந்து ஏசி சண்முகத்துக்கும் கதிரானந்துக்கும் இடையான அந்த வாக்கு சதவீதம் கூட கடந்த தேர்தல் போலவே வந்துட்டு ஒரு கடும் போட்டி இருக்கக்கூடும். ஓகே, அதிமுக இங்க என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன்? அதிமுக வேட்பாளர் பசுபதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அறிமுகம் பின்னாடிதான் வந்துட்டு அவர் யாருன்றது அதிமுக காரங்களுக்கே வந்துட்டு ஒரு பரிச்சயமா இருக்காங்க. தொகுதி முழுக்க அவர் பரிச்சயம் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். அவர் பிளஸ் வந்துட்டு அவரால் வந்துட்டு பிரதான வேட்பாளர்கள் ஏசி சண்முகம், கதிரானந்த் அவங்க கூட ஈக்குவலா வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் இறக்குறதுல வந்துட்டு பெரிய சிக்கல் இருக்கு. பொருளாதார சூழலையும் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பசுபதி ரொம்ப வீக்கா இருக்காரு. களத்தை பொறுத்த வரைக்கும் பசுபதி 3வது இடத்துல இருக்காரு. அதிமுகவினர் வந்து பெரும்பாலும் வந்துட்டு இந்த மாதிரி சமூக ரீதியா வந்துட்டு ஏசி சண்முகத்தை வந்து ஆதரிக்கிறதும் வந்துட்டு ஏசி சண்முகத்தோட கரத்தை வந்து பலப்படுத்துது. அது கதிரானந்தையும் கொஞ்சம் ஒரு கலக்கத்துல உண்டாக்கி இருக்கு. ஓகே, சோ இப்போதைக்கு நிலவரப்படி வேலூர் பார்க்குறப்போ கடந்த முறை மாறிய ஒரு நெருக்கமான ஒரு போட்டியை தான் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. அதிமுக இந்த இடத்துல வந்து 3ஆம் இடம் போறதுக்கான சூழல் தான் இருக்கு. இங்க நாம் தமிழர் வேட்பாளர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறாரு நினைக்கிறேன்? நாம் தமிழர் வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் வந்துட்டு கோவையை சேர்ந்தவர். இங்க வந்து களம் இருக்கப்பட்டிருக்கனாலையும் பிளஸ் வந்து நாம் தமிழருக்கு இங்க பெருசா வந்து ஓட் பேங்க் கிடையாது. அதனால வந்துட்டு களத்துல வந்து இங்க வந்து திமுக வந்துட்டு முதன்மையா ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. 2வது இடத்துல வந்துட்டு ஒரு கடும் போட்டி வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறது ஏசி சண்முகம். ஓகே, சோ இப்ப வேலூர் களத்தை பாக்குற போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய கதிரானந்த் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அது வந்து கடந்த முறை மாதிரியே ஒரு கடுமையான இழுபறிக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய சூழலா இருக்குது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாஜக சார்பா இவர் ஏசி சண்முகம் பொறுத்த வரைக்கும் வேலூருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வேட்பாளராக அவர் களமிறங்கிட்டு இருக்காரு. பலமுறை களமிறங்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு. அதனால அவர் மேல வந்துட்டு ஒரு கரிசனமும் ஒரு அனுதாபம் இருக்கு. திரும்ப 84ல வந்துட்டு ஏசி சண்முகம் வேலூரோட எம்பியா இருந்திருக்காரு. ஆனா அப்ப அந்த 84 டைம்ல வந்துட்டு வேலூருக்கு ஏதாவது செஞ்சிருக்காருன்னு பார்த்தா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அது களத்துல மைனஸா இருந்தாலும் தொடர்ச்சியா கடந்த 2 தேர்தலையும் வந்துட்டு தொடர் தோல்வி சந்திச்சனால ஒரு அனுதாபம் இருக்கு ஏசி சண்முகம் மேல. ஓகே, இதெல்லாம் வந்து அவருக்கு கை கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் நம்புறாரு. சோ அதன் மூலமாட்டு முதலிடத்துக்கான ஒரு போட்டியில ஏசி சண்முகம் இருந்தாலுமே இப்போதைக்கு கதிரானந்த் வந்து ஒரு சின்ன எட்ஜ்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கலையதார்த்தமா
இருக்கு. இவங்க 2 பேருக்குமான போட்டியில வந்துட்டு அதிமுக வேட்பாளர் 3ஆம் இடத்துக்கு தான் இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு வெளியூர் வேட்பாளர் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும், நாம் தமிழருக்கு வேலூர்ல பெரிய அளவுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறதும், வழக்கமான அந்த சீமான் பேச்சுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் மட்டும்தான் இப்போதைக்கு அங்க நாம் தமிழருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய வேலூர் நிலவரமா இருக்கு. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா அரக்கோணம் தொகுதி. அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் மீண்டும் அங்க வேட்பாளராக இறங்குறாரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏஎல் விஜயன் அங்க வேட்பாளராக இருக்கிறாரு. பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமக தன்னுடைய கூட்டணி கட்சியான பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி, அங்க வந்து கே பாலு வேட்பாளராக இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அப்சியா நஸ்ரின் அப்படிங்கிற ஒருத்தவங்க வேட்பாளராக இருக்கிறாங்க. அரக்கோணம் தொகுதி சிட்டிங் எம்பியா ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு. அவரு இந்த வாட்டி அவருக்கான களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒருத்தர் ஜெகத் ரட்சகன் அரக்கோணம் தொகுதியில 4வது முறையா போட்டியிடுறாரு. அதனால களம் கொஞ்சம் கடும் போட்டியை வந்துட்டு சந்திக்குது. இங்க வந்துட்டு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏஎல் விஜயன் போட்டியிடுகிறார். அவர் வந்து சோளிங்கர் பகுதியை சார்ந்தவர். ஆனாலும் அந்த தொகுதி முழுக்க வந்து பெருசா பரிச்சயம் இல்லாதவர். இங்க போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் கடும் போட்டி ஏற்பட்டிருக்கு. பாமகவில் வழக்கறிஞர் பாலு போட்டியிடுறாரு. இங்க வந்து 2 பேருமே வந்துட்டு ஜெகத் ரட்சகனும் பாலு வந்துட்டு ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால வந்து வன்னியர் சமூக வாக்குகள் வந்து 2ஆ பிரியுது ஒரு பக்கம். பிளஸ் வந்து ஜெகத் ரட்சகனுக்கு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் வந்து கை கொடுக்குது. பிளஸ் பட்டியல் வாக்குகள் கூட கை கொடுத்துட்டு இருக்கு. திமுகவோட கட்டமைப்பு வந்துட்டு அரக்கோணம் தொகுதியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பூத் வைஸா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாம திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவரோட காட்பாடி சட்டமன்ற தொகுதி, கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியோட சட்டமன்ற தொகுதி ராணிப்பேட்டை, இந்த 2 சட்டமன்ற தொகுதியும் வந்துட்டு அரக்கோணம் நாடாளுமன்றத்துக்குள்ள வரதுனால களத்துல வந்துட்டு 2 அமைச்சர்களோட தீவிரமான பிரச்சாரமும் இருக்கு. அதனால ஜெகத் ரட்சகன் வந்து களத்துல வந்து முந்துறாரு. ஓகே, ஜெகத் ரட்சகனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 2ஆம் இடத்துக்கான போட்டி அதிமுகவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாமகவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக வேட்பாளர் வந்து பெருசா பரிச்சயம் இல்லாத ஒரு நபர். களத்திலையும் வந்து அதிமுகவினர் வந்து சுணக்கம் காட்டிட்டு இருக்காங்க. அதனால பாமக வந்து ரொம்ப தீவிரமான பிரச்சாரத்துல இருக்காங்க. இந்த தொகுதியில வந்து அமமுகவுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு. அதனால அமமுக பாமகவோட கைகோர்த்து தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்க 2வது இடத்துல வந்துட்டு முன்னேறி போறாங்க. ஸோ அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் இந்த தொகுதியை தக்க வைப்பதற்கான ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏஎல் விஜயன் இங்கே வேட்பாளராக இருக்கிறாரு. அவர் வந்து இந்த திமுக வெர்சஸ் பாமக போட்டி இருக்கு இல்லையா, இந்த போட்டியில் அவரால் இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு போட்டியை கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் களத்தில் இருக்குது. அந்த வகையில் அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயன் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்குது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு இங்கே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமமுகவுக்கும் ஒரு சின்ன ஓட் பேங்க் இருக்கு. பாமகவுக்கே இருக்கக்கூடிய சமூக வாக்கு வங்கியும் இங்க இருக்கு. அந்த அடிப்படையில் பாமகவினுடைய பாலு வந்துட்டு 2ஆம் இடத்துக்கான போட்டியில இருக்கிறாரு. இதுதான் அரக்கோணத்தினுடைய தற்போதைய கள யதார்த்தமா இருக்கு. வடக்கு மண்டலத்தில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தொகுதி. திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக நேரடியாக களம் காண்றது. திமுகவில் அண்ணாதுரை வேட்பாளராக இருக்கிறாரு. அதிமுகவில் கலியபெருமாள் என்கிறவர் வேட்பாளராக இருக்கிறார். பாஜக நேரடியாக களம் காணுது. பாஜகவில் அஸ்வத்தாமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு தொகுதி. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ரமேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. திருவண்ணாமலை என்ன மாதிரி களமா இருக்கு லோகேஷ்? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பியான சிஎன் அண்ணாதுரை இது 3வது முறையாக களம் காண்றாரு. ஒரு முறை தோல்வி, மறுமுறை வெற்றி. இந்த முறை வந்துட்டு திரும்ப சிட்டிங் எம்பியாவே களத்துக்கு வந்திருக்காரு. கடந்த 5 வருடங்கள்ல வந்து அவர் தொகுதிக்கு ஒரு தொழில் வளம் சார்ந்து வேளாண் சார்ந்து எந்த ஒரு பெரிய திட்டங்களையும் கொண்டு வராதனால அவருக்கு ஒரு களத்துல ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. அது வந்து வேளாண் குடிமக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு சுணக்கமான ஒரு சூழல் திமுகவினருக்கு ஏற்படுத்திருக்கு. ஆனாலும் திமுகவோட ஒரு வலுவான கட்டமைப்பும் பிளஸ் வந்து இவருடைய முதலியார் சமூக வாக்குகளும் கை கொடுக்கறது வந்துட்டு இவருக்கு பெரிய ஒரு பிளஸாவும் இருக்கு. அதை தாண்டி பார்க்கும்போது இந்த நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்தவங்க தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவும் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டியும் கூட. அதனால வந்துட்டு பிரச்சார காலத்துல இருவரும் வந்துட்டு கை கோர்த்துட்டு பிரச்சார காலத்துல வேகமா இருக்கிறது வந்துட்டு சிஎன் அண்ணாதுரைக்கு வந்துட்டு ஒரு முன்னிலை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஓகே, அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் இங்க என்ன மாதிரியான ஒரு? அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் வந்துட்டு தொகுதி முழுக்கவே ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு முகம் கூட. இந்த தொகுதியில வந்துட்டு புதுசா உருவாக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளும் உள்ள வருது. இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலுமே இவர் யாருன்னு தெரியல திருவண்ணாமலையை தாண்டி பார்க்கும்போது. பிளஸ் வந்து இவருடைய வன்னியர் சமூக, இவர் வன்னியர் என்கிறதுனால வன்னியர் சமூக வாக்குகள் இவருக்கு வந்து ஓரளவு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அதிமுகவினர் வந்து நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த சமூகத்தினர் மத்தியிலேயும் வந்துட்டு இவருக்கான அடையாளம் பெருசா கிடையாது. அதனால
அதனால கட்சி வாக்கு வங்கி இவருக்கு கை கொடுக்குது. ஓகே. ஸோ பாஜகவில் அஸ்வத்தாமன் இங்க வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அஸ்வத்தாமன் வந்துட்டு வெளியூர் நபர்ன்றதுனால முதல் முறையா தொகுதிக்குள்ள வந்திருக்காரு. அதனால வந்துட்டு அதுவும் இல்லாம அது ஒரு ஆன்மீக தொகுதி, திருவண்ணாமலை, அது கவனிக்கப்பட வேண்டியது. ஆன்மீக தொகுதியா இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு அடித்தளமே இல்லாத ஒரு தொகுதி. அதனால வந்துட்டு அஸ்வத்தாமன் 3வது இடத்துல தான் இருக்காரு. இங்க போட்டின்றது பார்க்கும்போது நம்ம வந்து திமுக அதிமுகவுக்கு தான், அதிமுகவுக்கான போட்டியா தான் பார்க்கணும். அதுல வந்துட்டு திமுக ஒரு கம்ஃபர்டபுளான வின்னா தான் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய அண்ணாதுரை மீண்டும் களமிறங்கிறார். அவருக்கு கை கொடுக்குற விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இங்க பொதுப்பணித்துறை அமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. அது வந்து உற்சாகமாக திமுகவினர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக தொகுதிக்கு சிட்டிங் எம்பி மேலே எப்போவுமே ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும். அவர் வந்து தொகுதிக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இங்கேயும் அது இருக்குது. ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை அதை வந்து முன்னெடுத்துட்டு போகிறது மாதிரி அதிமுகவிலேயோ பாஜகவிலேயோ வேட்பாளர்கள் அமையலை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. அதனால சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய அண்ணாதுரை வந்து மீண்டும் இந்த தொகுதியை தக்க வைப்பதற்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அதிமுக இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு வாக்கை மட்டும் தான் பெறதுக்கான சூழல் இருக்கு. அதன் மூலமா அவங்களால 2ஆம் இடத்துக்கு வர முடியும். பாஜக பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு அடித்தளம் இங்க இல்லை. அதனால வந்து அவங்களால கூட்டணியும் இந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால அவங்க முதல் 2 இடத்துக்கான போட்டியிலே இல்லாத ஒரு சூழல் தான் இப்போதைக்கு களத்துல இருக்குது. ஸோ திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் CN அண்ணாதுரை வந்துட்டு ஓரளவுக்கு முன்னாடி இருக்கிறாரு. பின்னாடி தொடர்ந்து அதிமுக பாஜக இப்படியான ஒரு சூழல் தான் இப்போதைக்கு அங்கே நிலவுது. வடக்கு மண்டலத்தில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி தொகுதி. ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வேட்பாளராக தரணிவேந்தன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த முறை இங்கே காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த முறை இந்த தொகுதியை திமுகவே தன் கையில் எடுத்திருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் இங்கே கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு கணேஷ்குமார் என்கிற வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் இருக்காங்க. இந்த ஆரணி தொகுதியுடைய நிலவரம் என்னவா இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு கடந்த முறை இருந்த வேட்பாளருக்கு இங்க ஒரு சில அதிருப்திகள் இருந்ததாட்டு நிறைய இடங்கள்ல பேசப்பட்டுச்சு. அந்த நிலைமையில திமுகவே இந்த தொகுதியை கையில எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பணிகள் எப்படி இருக்கு? உண்மைதான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு ஒரு அதிருப்தி நிலை காணப்பட்டு இருக்கு. அதனாலதான் வந்துட்டு இந்த முறை திமுக நேரடியா போட்டியிட சூழலும் உருவாகி இருக்கு. இங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தரணிவேந்தன் வந்து திமுகவோட மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவர் வந்து அமைச்சர் ஏவாவேலோட ஆதரவாளர்ன்றது ஒரு பெரிய பிளஸ் வந்து திமுகவும் வந்து வலுவா கட்டமைப்பா இருக்கிறதுனாலையும் பிளஸ் 3 வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர், பாமக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் 3 பேருமே வந்துட்டு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதாலையும் அந்த சமூகத்தோட வாக்குகளை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. பிளஸ் தரணிவேந்தன் வந்து கட்சியோட கட்டமைப்பு, அமைச்சரோட செல்வாக்கு இதெல்லாத்தையும் சேர்த்து களத்துல கொஞ்சம் வேகமா ஓடிட்டு இருக்காரு. அதே போல அதிமுகவும் ஒரு வலுவான கட்டமைப்போட இருக்கிறதுனால களம் யதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதிமுகவும் ஒரு கடும் போட்டியை வந்து உருவாக்கி இருக்கு இந்த இடத்துல. அதிமுகவோட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மயிலம் செஞ்சி இந்த 2 சட்டமன்ற தொகுதி விழுப்புரத்துல இருந்து ஆட் ஆகுது. அங்க CV சண்முகம் வந்து அதிமுகவுக்கான வாக்குகளை வந்துட்டு பெறதுக்காக தீவிரமா ஓடிட்டு இருக்காரு. இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேவூர் ராமச்சந்திரன் அவங்க 2 பேரும் கூட அதிமுகவோட பிரச்சார காலத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறதும் அந்த கட்சிக்கான வாக்கு வங்கியை வந்துட்டு உறுதிப்படுத்தி இருக்கு. பிளஸ் பாமகவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது செய்யாறு விவகாரத்துல மேல்மா சிப்காட் விவகாரம் வந்து கடுமையா வந்துட்டு திமுக அழைச்சா இருக்கு. அந்த பகுதியில் இதுவரைக்கும் திமுகவோட வேட்பாளரும் பிளஸ் அந்த பகுதியோட அமைச்சர் ஏவா வேலுவுமே வந்துட்டு பிரச்சார காலத்துக்கு போகாததும் விவசாயிகள் மத்தியில வந்துட்டு ஒரு பெரிய கொந்தளிப்பு காணப்படுது. அது பாமகவுக்கான ஒரு வாக்கு வங்கியா மாறும்போது அங்க கணேஷ்குமாருக்கான ஒரு சூழல், குறிப்பிட்ட வாக்குகளை வந்து பெறக்கூடியது இருக்கு. அதே போல கணேஷ்குமார் ஏற்கனவே செஞ்சி பகுதியோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறதுனால அந்த பகுதியிலையும் வந்துட்டு வன்னியர் சமூக வாக்குகள் அவருக்கு வந்து கை கொடுக்குது. கல யதார்த்தம் என்னன்னா 3 கட்சியுமே வந்துட்டு 3 வேட்பாளர்களும் ஒரே நிலையில வந்துட்டு களத்துல வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதனால களத்துல ஒரு இழுபறியான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் கணக்கில் கொள்ள வேண்டிய ஒரு தொகுதியா இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸுக்கு, திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி. அங்க சில அதிருப்திகள் இருந்ததுனால அங்க வந்து காங்கிரஸ் தொகுதியை மீண்டும் திமுகவே கையில எடுத்துட்டு உள்ள வராங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும், பாமகவை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன அப்படின்னா திமுகவுக்கும் இங்க வந்து காங்கிரஸுக்கு எப்படி எதிர்ப்பு இருந்துச்சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா தமிழக அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின அந்த சிப்காட் விவகாரம், விவசாயிகள் மேலேயே குண்டர் சட்டம் பாய்ந்தது, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 6 விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டது, அதுக்கு எதிரான போராட்டங்கள், அப்புறம் அதை வாபஸ் பெற்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திமுக மேல மிக கடுமையான ஒரு அதிருப்தியை ஏற்பட்டுச்சு.
அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல பாமக ரொம்ப தீவிரமா அரசியல் பண்ணாங்க. இதெல்லாமே பாமகவுக்கு ஆதரவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய விஷயம், ஏற்கனவே இங்க கூட்டணி கட்சி கொடுத்து காங்கிரஸ் அங்கேயும் சில போதுமான அளவுக்கு அவங்க பணி செய்யலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அந்த அதிருப்தியை தாண்டி திமுகவுக்குமே இங்க ஒரு சிக்கல் இருக்குது. இந்த அதிருப்தி வாக்குகளை வந்து அதிமுகவும் பாமகவும் பின்தொடர்ந்து வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த வகையில பாக்குறப்போ ஆரணி தொகுதிகளுடைய முடிவுகள் அப்படிங்கிறது கடைசி நேர இழுபறி வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரமா இருக்குது. குறிப்பா அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டிங்கிறது வந்து ரொம்ப கடுமையாகவே இருக்கும். பின்தொடர்ந்து பாமகவும் வரும் அப்படிங்கிறது தான் ஆரணி தொகுதியுடைய தற்போதைய நிலவரமா இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தொகுதி. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியா இருக்குது. காங்கிரஸ் சார்பா கோபிநாத் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. பாஜக நேரடியாக களமிறங்குது. பாஜகவுடைய நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேட்பாளர் வீரப்பன், அவருடைய மகள் வித்யா வீரப்பன் வந்து நாம் தமிழர்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க. ஸோ கிருஷ்ணகிரி களம் எப்படியா இருக்குது? ஏன்னா இங்க வந்துட்டு கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பாஜகவும் மோதக்கூடிய ஒரு தொகுதிகளில் இந்த தொகுதியும் ஒன்று. கூடுதலாக இங்க நாம் தமிழர்ங்கிற ஒரு ஃபேக்டருமே முக்கியமா கவனிக்கப்படுது. கிருஷ்ணகிரி களம் எப்படி இருக்கு லோகேஷ்? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதிக முறை வின் பண்ணிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஓகே. இந்த தொகுதியில் இங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கோபிநாத் வந்துட்டு ஓசூர் சட்டமன்ற தொகுதியில தொடர்ச்சியா ஒரு 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஓகே. அதனால வந்து களத்துல வந்து நல்ல பரிச்சயமான முகமும் கூட. ஓகே. திமுகவினரோட கூட்டணி பலம் பிளஸ் வந்துட்டு காங்கிரஸோட செல்வாக்கும் படர்ந்து இருக்கிறதுனால இவர் வந்து களத்துல வந்து ஒரு ஈஸியா முந்தக்கூடிய ஒரு சூழல், ஒரு அறிமுகமான நபரா தான் இருக்கிறதா பாக்குறீங்க. அதே சமயத்துல வந்துட்டு வழக்கமா காங்கிரஸ், ஏன்னா கடந்த முறையும் காங்கிரஸ் வேட்பாளர் பிளஸ் காங்கிரஸ் எம்பியா இருந்திருக்காரு, அவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த முறையும் வந்துட்டு காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிறுத்தப்படுறதுனால கூட்டணிக்கே வேலை செய்யணுமான்னு சொல்லிட்டு திமுக மத்தியிலும் ஒரு அதிருப்தி நிலை காணப்படுது. அவங்க வந்துட்டு பிரச்சார களத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு சுணங்கி போய் காணப்படுறாங்க. ஓகே. அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் வந்துட்டு ஓசூரோட மாநகராட்சி கவுன்சிலரா இருக்காரு, இப்போ மண்டல குழு தலைவரா இருக்காரு. பிளஸ் அந்த பகுதியில மட்டும்தான் அவருடைய முகம் வந்து பரிச்சயம் கூட. தொகுதி முழுக்க வந்துட்டு அவர் பரிச்சயம் கிடையாது. கட்சி வாக்கு வாங்கி அவருக்கு வந்து கை கொடுக்குது. இதுல என்னன்னா திமுக காங்கிரஸ் வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் வந்துட்டு மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவங்க. இங்க இருக்கக்கூடிய வால்மீகி சமூகத்தினர் வந்துட்டு நீண்ட காலமா வந்துட்டு பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் வேட்பாளர் கை கொடுக்குது. அதே போல பிறமொழி பேசக்கூடிய ஒக்கலிக்க கவுடா அந்த மாதிரியான சமூகத்தினர் வந்துட்டு திமுகவையும் காங்கிரஸ் கூட்டணியும் ஆதரிக்கிறதையும் வந்துட்டு கையை வந்துட்டு உயர்த்தி பிடிக்குது. பிளஸ் வந்துட்டு அதிமுக வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அதிமுகவோட கட்டமைப்புகள்ல சில பிரச்சனைகளும் இருக்கிறதும் களம் யதார்த்தமா நம்ம பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய KP முனுசாமி வந்துட்டு அவர் மட்டும்தான் வந்து அதிமுகவோட வேட்பாளருக்காக களத்துல தீவிரமான பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. பாஜக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நரசிம்மன் வந்து களத்துல போட்டிட்டு இருக்காரு. அவர் 96ல வந்துட்டு அந்த தொகுதியோட எம்பியா இருந்திருக்கிறது ஒரு பிளஸ்ஸா பார்க்கலாம். ஆனா அந்த டைம்ல வந்து அவர் தமாகால போட்டிட்டு இருந்திருக்காரு. நீண்ட காலமா வந்துட்டு அவர் இப்போ களத்துல வந்துட்டு இல்லாததும் கூட ஒரு மைனஸ். பிளஸ் வந்து அவர் களத்தோட 3வது இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய சவால் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா பாக்குறது என்னன்னா, இந்த வீரப்பன் மகள் நாம் தமிழர் கட்சியில வந்து போட்டிடுறாங்க. அவங்க ஏற்கனவே பாஜகவில் இருந்துட்டு இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் கவரக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறதும் பிளஸ் வந்துட்டு அந்த 4 வேட்பாளர்கள்லயுமே இவர் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த களத்துல வந்து வீரப்பனோட படத்தை காட்டி அவங்க பிரச்சார களத்துக்கு முன் வரும்போது பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்கக்கூடிய பாஜகவை 4வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளிட்டு இந்த தொகுதியில நாம் தமிழர் முந்தக்கூடிய ஒரு இடத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல களம் யதார்த்தம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே. ஸோ கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் தொகுதியாக தான் அதை பார்க்க முடியுது. அந்த வகையில் இங்கே காங்கிரஸுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2019 தேர்தலில் இருந்தே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக தான் இது இப்போவும் இருக்குது. அதிமுகவுடைய ஜெயபிரகாஷ் தொகுதி முழுக்க ஒரு அறிமுகம் இல்லாத நபராக இருக்கிறது அவருக்கு மைனஸாக இருக்குது. வழக்கமான அதிமுக வாக்குகள் மூலமாக அவரால் 2ஆம் இடத்தை நோக்கி தான் நகர முடியுது. அதே நேரத்தில் 3ஆம் இடம் பொறுத்த வரைக்கும் இங்கே பாஜக, இவர் நரசிம்மன் வந்துட்டு முன்னாள் எம்பியா தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து இருந்திருந்தாலுமே அது ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு நரசிம்மன் பத்தின ஒரு பெரிய அறிமுகம் இல்லை. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வித்யா வீரப்பன் அவங்க வந்துட்டு நிறைய இடங்கள்ல பிரச்சாரத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததை களத்துல பார்க்க முடிஞ்சது. ஸோ நாம் தமிழர், அதாவது நாம் தமிழருக்குன்னே இருக்கக்கூடிய சில வாக்கு வங்கிகள், அதுக்கு கூட வித்யா வீரன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தாக்கம், இது ரெண்டையும் சேர்க்கிறப்போ வித்யா வீரன் கூட 3ஆம் இடத்துக்கான முயற்சியில மிக தீவிரமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கிருஷ்ணகிரியினுடைய கலை யதார்த்தமா இருக்கு. வடக்கு மண்டலத்தில் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தருமபுரி தொகுதி இது ஒரு ஸ்டார் தொகுதினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதற்கான வேட்பாளர் அறிவிப்பு இங்கே வந்ததுலேருந்து இந்த தொகுதி வந்து ஒரு கவனம் பெற்ற ஒரு தொகுதி ஆயிடுச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் மணி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அசோகன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்க. பாஜகவுடைய கூட்டணியில் பாமக களமிறங்குது. முதல்ல இங்கே ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்க. அறிவிக்கப்பட்ட தினமே அந்த வேட்பாளரை மாற்றி சௌமியா அன்புமணி அப்படிங்கிற வேட்பாளர் களத்துக்கு வந்தாங்க. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அபிநயா அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்க. தருமபுரிக்கான அரசியல் களம் எப்படி இருக்குது? பொதுவாக அங்கே மக்களுடைய வாக்களிக்கும் முறை எந்த மாதிரி இருக்குது? தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பா எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு. நிச்சயமா இங்க போட்டியிடக்கூடிய 3 வேட்பாளர்கள், பிரதானமான வேட்பாளர்கள், பாமக, திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 3 பேருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்குகளான வன்னியர் சமூகத்தை குறி வச்சுதான் இப்போ இந்த தேர்தல் களம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க அரசியல் பின்னணி உள்ள குடும்பம்ன்றத களத்துல வந்து யதார்த்தமா வந்து பார்க்கக்கூடியது. அதே போல அவங்களும் வந்துட்டு களத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவங்களோட 3 மகள்களும் வந்து களத்துல இவருக்காக பிரச்சாரம் செய்யறதும் ஒரு கூடுதல் பிளஸ்ஸா பார்க்கலாம். அதே போல கிராமப்புறங்கள்ல வந்து இவங்க ரொம்ப தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா பட்டியல் சமூகத்தினருக்கு வந்துட்டு எதிரானவங்கன்ற ஒரு பிம்பத்தை வந்துட்டு அவங்க உடைக்கிறதுக்காக வந்துட்டு அந்த மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல ரீச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. பிளஸ் அதே போல பார்க்கும்போது மற்ற இதர சமூக வாக்குகளும் வந்துட்டு இவங்களுக்கு கை கொடுக்குது. எப்படின்னா சின்ன சின்ன கொங்கு அமைப்புகள் வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுக்கறது கூட்டணியில இருக்கிறதும், அமமுக கூட்டணியில இருக்கிறதும் அந்த சமூக மக்கள் கூட கை கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்கலாம். பிளஸ் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் மணியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏற்கனவே 2019 பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தல் வந்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. அதனால வந்து ஓரளவு பரிச்சயம் கூட திமுக வேட்பாளர். பிளஸ் வந்துட்டு அமைச்சர் வந்துட்டு MRK பன்னீர்செல்வம் வந்து களத்துல இவருக்காக வந்துட்டு தீவிரமா ஈடுபட்டு இருக்கிறது பாமகவுக்கே ஒரு பெரிய அளவுல வந்துட்டு டைட் கொடுக்குற அளவுக்கு களத்துல வந்துட்டு போட்டிட்டு இருக்காரு. ஆனாலும் மேட்டூர் பகுதியில வந்துட்டு திமுகவினர் வந்துட்டு ஒரு மந்தமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறது அது களத்துல திமுகவுக்கு ஒரு மைனஸா நம்ம பார்க்கலாம். மேட்டூர் தொகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் செல்வ கணபதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சேலம் வேட்பாளரான செல்வ கணபதிக்காக போறதுனால மேட்டூர் கொஞ்சம் சுணக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சோ இப்ப களம் என்ன மாதிரி இப்போ ஒரு யாரு முந்திரதுக்கான சூழல்? களம் வந்துட்டு வன்னியர் சமூக வாக்குகள் பெருவாரியா வந்துட்டு சௌமியா அன்புமணி நோக்கி போயிட்டு இருக்கு. திமுகவுக்கு பட்டியல் சமூக வாக்குகளும் பிற சமூகத்தினர்கிட்ட இருந்தும் ஆதரவு கை கொடுக்கறதுனால அதே அளவிலான ஒரு டஃப் வந்துட்டு திமுக வேட்பாளரும் கொடுக்குறாரு. அதிமுக வேட்பாளர் அசோகனை பொறுத்த வரைக்கும் தொகுதியில பெரிய லெவல்ல பரிச்சயம் கிடையாது. ஆனாலும் கூட தொகுதியில வந்துட்டு 3 இந்த நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதனால கட்சியும் வந்துட்டு அங்க கட்சி வாக்குவங்கியும் ஒரு கணிசமா இருக்கிறதுனால அதிமுக வேட்பாளரும் வந்து களத்துல வந்துட்டு இவங்க 2 பேருக்குமான போட்டியில ஒருத்தராகவும் இருக்காரு. களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இழுபறி இருக்கு. ஓகே, சோ தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் களம் கடைசி வரைக்கும் டைட்டா தான் இருக்கும். கண்டிப்பா சொல்றீங்க. ஓகே, சோ தர்மபுரியினுடைய கள யதார்த்தம் அப்படின்னு பாக்குறப்போ இங்க வந்து சௌமியா அன்புமணி பாமக சார்பா களம் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய அப்ரோச் அப்படிங்கிறது வந்து பிரச்சாரத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அவங்க நேரடியா வெறும் வாகனத்துல வந்து மட்டும் பிரச்சாரம் பண்ணிடுறது இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இறங்கி மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல தொகுதியினுடைய முழுமையான பகுதிக்கே இன்னும் அவங்க போய் சென்றடையல, இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பிரச்சாரத்துக்கே போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பாமகவினர் மத்தியில இருக்குது. அதே நேரத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் இருக்குது. அவங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கை கொடுக்குது. வன்னிய வாக்குகள் இல்லாம மற்ற பிற சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்குது. மேட்டூர் மாதிரியான சேலம் மாவட்டத்துக்கு உள்ளால வரக்கூடிய மேட்டூர் தொகுதியும் இந்த தர்மபுரி தொகுதிக்குள்ளால வருது. அந்த பகுதிகளில் திமுகவினருடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தலைமைக்கே புகார் போயிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையில சௌமியா அன்புமணிக்கும் மணிக்கும், அதாவது திமுகவுக்கும் அதே நேரத்தில் பாமகவுக்குமான போட்டி அப்படிங்கிறது மிக கடுமையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல யார் வெற்றி பெற்றாலும் அது பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசமா இருக்கு. அது ஒரு இழுபறியான சூழல் தான் இப்போதைக்கு நிலவரத்தை நம்மளால பார்க்க முடியுது. இந்த 2 வேட்பாளர்களுக்கு நடுவில் அதிமுகவால ஒரு போதுமான போட்டியை கொடுக்க முடியாம அவங்க ஒரு 3ஆம் இடத்துல வருவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.